தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு மூன்றாவது மொழி அப்படின்றது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்றது. அது இந்தியா இல்லை கன்னடமா தெலுங்கா அப்படின்றதெல்லாம் வேற. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசாங்கம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இவருடைய கல்வித்திறன் அப்படின்றது வந்து ஒரு மொழியை கற்றுக்கொள்வதால் உங்களுடைய அறிவுத்திறன் என்பது வளராது. நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவியல், கணிதம் போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவும் இதில் வந்து பல பேர் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து மூணாவது மொழி ஒன்று படித்தா இதில் வந்து ஒரு மாணவர்கள் இன்னும் திறமைசாலிகள் ஆகிவிடுவார்கள் அப்படின்றது. அவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மொழி என்பது ஒருவருக்கு ஒருவர் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு சாதனமே தவிர மொழி என்பது அறிவு கிடையாது. நீங்கள் வந்து மூணாவது மொழிக்கு படித்தா அப்போ 5 மொழி படித்தவங்கலாம் அறிவாளி அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து அறிவு என்பது மற்ற விஷயங்களிலும் இருக்க வேண்டும். இவர்களானால் எல்லாரும் வந்து ஒரே மொழியை நீங்கள் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் நாங்கள் ஹிந்தியை தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லலை அப்படின்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 40,000 பள்ளிகள் இருக்குது. இவங்க சொல்கிறது வந்து நீங்கள் 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 40,000 பள்ளிகள்லையும் 22 மொழிப்பாடி ஆசிரியர்களை இவங்க நியமிப்பாங்களா? இங்கே ஏற்கனவே வந்து இங்கே கணிதம் சொல்லித்தரத்துக்கும் அறிவியல் சொல்லித்தரத்துக்குமே இங்கே வந்து ஆட்கள் வந்து போதைய அளவு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் 22 × 40,000 அப்படின்னு வச்சிங்கன்னா எத்தனை ஆயிரம் பேருக்கு இவர்கள் சம்பளம் கொடுத்து கொண்டு, ஆனால் இந்த சம்பளம்லாம் கொடுக்க வேண்டியது யார்? மாநில அரசாங்கம் தான் கொடுக்கணும். இது ஒன்றிய அரசாங்கம் இந்த சம்பளத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கல்வி என்பது மாநிலத்தின் பட்டியலில், அதாவது உங்களுடைய பொறுப்பு தான். இதில் நாங்கள் வந்து உங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய மாட்டோம். செய்ய வேண்டிய உதவியே செய்யாத இருக்கும் இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் எந்த மொழிக்கும் எதிர்த்தவர்கள் அல்ல, ஆனால் நீங்கள் வந்து இந்தியை திணிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்தி ஒழிக என்று தான் சொல்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். வந்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்றாரு. அதே போல பெற்றோர்களும் வந்து மாணவர்கள் வரவேற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, அதாவது பெற்றோர் மாணவர்கள்லாம் வரவேற்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ தூக்கிக்கிட்டு போகிற பையை பார்த்தீங்கன்னா அவங்க தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் இது போன்ற பாடங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ இதில் கூடுதலாக இன்னொரு புக்கு வேறு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அண்ட் மாணவர்களுக்கு அதனால் ஏதாவது பயன் இருக்கா? நீங்கள் ஒரு கல்வியை, ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அதை பேசி பழகினால்தான் அது தெரிய வரும். நீங்கள் பெற்றோர்கள் யாரும் இதை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா இப்போ அந்த பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா யார் சொல்லித் தரணும்? வீட்டில் வந்து பெற்றோர் தான் சொல்லித் தரணும். இப்போ அவங்களுக்கு புரியாத மொழியை வந்து அந்த பெற்றோர் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? அதுக்கு தனியாக அப்போ டியூஷன் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்றது எனக்கு புரியல. இப்போ கேந்திர வித்யாலயா அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகள். அதில் வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் நிலம் இருந்து அவர்கள் இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றிருந்தால் இங்கே வந்து மாநில அரசாங்கத்திடம் ஒரு தகவல் சொல்லிவிட்டு அவர்கள் ஆரம்பிக்கலாம். அந்த ஒப்புதல் தேவையா இல்லையா அப்படின்றது அந்த துறையை சார்ந்த நம்ம அதிகாரிகள் கிட்ட தான் தெரியும். கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நாங்கள் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது தமிழ்நாடு இன்று இல்லை, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு. இதில் எந்த மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மும்மொழி கொள்கைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஹிந்தி தவிர வேற ஏதாவது இல்லை. நீங்கள் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கோங்க. நீங்கள் தனியாக போய் 6 வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து ஹிந்தி பிரச்சார சபான்றது இருக்குது, தெலுங்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு இருக்குது, கன்னடம் கற்றுக் கொடுக்குறதுக்கு இருக்குது. ஆனால் பள்ளிகளில் மாணவர்களை நாங்கள் சுமையை ஏற்ற மாட்டோம்.